என்னப்பா, இடத்த பார்த்தோன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? அமைதியா முடிச்சுக்கிட்டு நிக்கிற? ஒண்ணு இல்ல சேதுபதி, எதுனாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லுவீங்க. இந்த தடவை ஒண்ணுமே சொல்லல. திடீர்னு சொந்த வீடு வாங்கிருக்கீங்க. நான் வாங்கலப்பா, மருமக்கமாரு வாங்கியிருக்காங்க. சொந்த வீடு வாங்குறதுனா சாதாரண கிடையாது. எல்லாம் விசாரிச்சுக்கிட்டீங்களா? ஆமாப்பா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா விசாரிச்சாச்சு. எதுலயும் எந்த வில்லங்கமும் கிடையாது. சரி, வீடு என்ன பேய் பங்களா மாதிரி இருக்கு? ஏப்பா, நானே இப்பதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்து பாக்குறேன். மாப்பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. நான் பாக்கல. எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. வெளியவே பார்த்துட்டு கிளம்பிட்டேன். சரி, இப்ப வீடு நமக்குன்னு ஆயிடுச்சு. பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்தணும்ல, அதான் உள்ள வந்தேன். எனக்கு என்னவோ இந்த வீடு பார்க்க பேய் பங்களா மாதிரி இருக்கு. சும்மா சொன்னேன் சேதுபதி. வீடு ரொம்ப பெருசா பங்களா மாதிரி இருக்கா? அதான் பேய் பங்களா தானே இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கும். அதான் கேட்டேன். பயந்துட்டீங்களா? அதானே பார்த்தேன். சரி, இந்த இடத்துல எப்படி இவ்ளோ பெரிய பங்களா கிடைச்சது? யார் சொன்னா இங்க இடம் இருக்கிறதா? இந்த ஆன்லைன்ல பார்த்து வாங்கியிருக்காங்கப்பா. அந்த மொபைல் நம்பரையும் அந்த மெயில் ஐடியும் பதிஞ்சு வச்சிருந்தாங்களாம். எதுக்கு எடுத்தாலும் ஒரே போனு. பெரிய மாப்பிள்ள கூட ரொம்ப வருத்தப்படுவாரு. ஒரு டைம் தெரியாம பதிஞ்சுட்டேன். ஆப்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் விட மாட்டாங்களாமே. மறுபடியும் போன் வந்துதான். சரி, கடைசியில இந்த வீடு சும்மா பாப்போம், பார்த்துட்டு வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம்னு 2 மாப்பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா 2 பேருக்கும் அதிர்ச்சி. இந்த மாதிரி வீடு கிடைக்குமா 50 லட்சம் ரூபாய்க்கு? இப்பெல்லாம் பிளாட்டே சிட்டில 60 லட்சம் 70 லட்சம்ங்காங்க. அதுவும் சிட்டில பார்த்தோம்னு வச்சுக்கோங்க 1 கோடியை தாண்டுது. 50 லட்சத்துக்கு இவ்வளோ பெரிய பங்களாவான்னு உடனே முடிச்சிடணும்ட்டாங்க. என்னை கூட்டிட்டு வந்து கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இடத்த பதிஞ்சாங்க. இந்த வீடு உங்களுக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஆமாப்பா, முதல்ல எனக்கு இந்த வீடு பிடிக்கல. இப்ப எனக்கும் அப்படிதான் தோணுது. என் பொண்ணுங்க ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்காங்க. அதான் ராஜகுமாரிங்க மாதிரி இந்த வீட்டுல வாழ போறாங்க. என் பேரன் பேத்திங்கெல்லாம் ராஜ பரம்பரை தான். பின்ன இந்த வீட்டுல பிறகுற பிள்ளைங்க கிட்ட இது எங்க பரம்பரை வீடு, நம்ம ராஜ பரம்பரைன்னா பிள்ளைங்க அப்படியே நம்பிடும். அந்த மாதிரி இருக்கு வீடு. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? ஏன் விலைய இவ்வளவு குறைச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன் குறைச்சு வச்சிருக்காங்க? ஏன்னா இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்கே அவ்வளவு செலவாகும். அதனாலதான் விலையை குறைச்சு வச்சிருக்காங்க போல. சேதுபதியும் நயன்தாராவும் வாங்கின அந்த வீடு ரொம்பவே பெருசா பயங்கரமா இருந்தது. சேதுபதி மனசுக்குள்ள கடைசி வரை ஒரு பயமும் ஒரு உறுத்துதலும் இருந்துகிட்டு தான் இருந்தது. இவ்ளோ பெரிய வீடு எப்படி 50 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சதுன்னு. ஆனாலும் சேதுபதிக்கு வீட்டை விட வீட்டுக்கு வெளியே இருந்த தோட்டம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதையும் மீறி மருமக்க மாட்ட போயிட்டு இந்த வீடு இப்படி இவ்வளவு கம்மியான விலையில கிடைச்சதுன்னு கேட்டா அவங்க 2 பேரும் நமக்கு இந்த வீடு வாங்குறது பிடிக்கலன்னு தப்பா நினைச்சுப்பாங்களோ, தான் பொண்ணுங்களை கூட்டிட்டு தன்னை விட்டு தனியா இந்த வீட்டுக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம். ஏன்னா சேதுபதியோட பொண்ணுங்களுக்கும் இந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டு மேல ஒரு மயக்கம். இந்த வீடு அவங்கள மயக்கச்சின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி பேசவோ யோசிக்கவோ சேதுபதிக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா இத பத்தி நம்ம ரொம்ப கேட்டா தன்னோட மனைவி தான் கிட்ட கோச்சுப்பாங்கன்னு அதை கேட்காம ஆனா உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே தான் இருந்தாரு. சரி, வீடெல்லாம் அழுக்கு பாலடைஞ்சு போய் இருக்கு. இத சுத்தி இருக்கிற தோட்டம் மட்டும் நல்லா இருக்கே, எப்படி? நீ என்னப்பா இந்த வீட்டுல நான் வருஷ கணக்கா இருக்கிற மாதிரி கேக்குற? நாங்களே இன்னைக்கு காலைல தான் வந்திருக்கோம். ஒரு சில இடம் நல்லா இருக்கு, மீதி எல்லா இடமும் செத்தையா தான் இருக்கு. ஆளை விட்டு கிளீன் பண்ணணும்னு மருமக்குமார்ட்ட சொன்னேன். அவங்க அதுக்கு நிறைய செலவாகும், இருக்கிற பணத்தை போட்டு இப்பதான் வீடு வாங்கியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டாளுங்களே கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இந்த தோட்டத்தை பாக்குறது தான் என் வேலை. கூடவே என் பொஞ்சாதையும் சேர்த்துக்கணும். அவளுக்கு பூச்செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன சேதுபதி, இந்த வீடு பிடிக்கலங்கிறீங்க, ஆனா ஏகப்பட்ட பிளானோட வந்திருப்பீங்க போல. ஆமாப்பா, இந்த காலத்துல இந்த மருந்து கலக்காத சாப்பாடு, காத்து, பூவு, காய், கனி இதெல்லாம் கிடைக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. நம்மளால தண்ணியை தான் உருவாக்க முடியாது. மத்தபடி இந்த காய்கறி, பூக்கள், பழங்கள் இதை நம்மளால உருவாக்க முடியும். இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சிருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு வயசு ஆகல, 60 வயசு தான் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் இருப்பேனா? என்ன எப்படி சொல்றீங்க? 70 வயசுலாம் ஒரு வயசா? நீங்க எல்லாம் 90 வயசு வரைக்கும் இருப்பீங்க. ஆமாப்பா, முந்திலாம்
நடந்துகிட்டே இருக்கும்போது செத்து போயிடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். ஏன்னா என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனா இப்பெல்லாம் எப்படியாவது ஒரு 90 வயசு வரைக்கும் இந்த கையும் காலையும் கொஞ்சம் பலம் கொடு, நடக்கிற மாதிரி வச்சுக்கோன்னு வேண்டியிருக்கேன். இன்னும் 30 வருஷம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த 30 வருஷத்துக்குள்ள என் பிள்ளைங்களுக்கு, என் பேரம்பேத்திகளுக்கு தேவையான மரங்கள்லாம் நட்டி வச்சிடணும். இதுல இருந்து வர்ற பழங்களை என் பேரம்பேத்திங்க சாப்பிடணும். எங்க பரம்பரையே சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சுப்பா திடீர்னு அங்க போய் உட்கார்ந்துட்ட? இல்ல சேதுபதி, இங்க உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கு. அது காத்து கீத்து நல்லா அடிக்குதா. நீங்க சொன்ன மாதிரி பூச்செடியெல்லாம் வச்சு மரக்கண்ணெல்லாம் நட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் சொர்க்கமா மாறிடும். நானும் அத மனசுல நினைச்சுதான் இந்த வீட்டுக்கு வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மனுஷ மனசுக்கு வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறத விட வெளியே காத்தாட இப்படி இருக்கிறது தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அது என்னவோ உண்மைதான். நோய் நொடி இல்லாம இயற்கையோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை அற்புதமானதுதான். சேதுபதி, அங்க ஒரு வீடு இருக்கு, அது யாரோட வீடு? தெரியல. ஒருவேளை இந்த வீடு பங்களா மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல முந்தி வேலை பார்த்தவங்களோட வீடா இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய வீட்டுல கண்டிப்பா வேலைக்காரங்க எல்லாம் வச்சிருந்திருப்பாங்கல்ல, அவங்க தங்கறதுக்கும் வீடு தேவைப்பட்டிருக்கலாம். இப்ப யாராவது அங்க இருக்காங்களா? இப்ப யாரும் இல்ல. வந்த உடனே போய் பார்த்தேன். ஜன்னலு கதவெல்லாம் ஒரே மூலாம்பட, பெரிய பூட்டு தொங்குது. யாரும் இல்ல போல. இந்த வீட்லயே ஆள் இல்ல, அந்த குடிசை வீட்டுல வந்து யாரு இருக்க போறா? ஆக மொத்தம் சேதுபதி, உங்களுக்கு உடம்புல எங்கேயோ மச்சம் இருக்கு. இல்லனா இவ்வளவு பெரிய வீடு இந்த வேலையில கிடைக்க வாய்ப்பே இல்ல. தோட்டமே பல ஏக்கர் இருக்கும் போல இருக்கு. சூப்பரா இருக்கு வீடு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இங்க பாருங்க, நீங்க என்னோட வயசுல மூத்தவரு, வா போனே பேசுங்கன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். அது எப்படிங்க தம்பி பேச முடியும்? என்னதான் வயசுல கம்மியா இருந்தாலும் நீங்க என்னோட உயர் அதிகாரி. நான் உங்ககிட்ட வா போன்னு பேசவே முடியாது. அது சரி, உங்ககிட்ட சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிக்குது. காஃபி எடுத்துக்கோங்க தம்பி, உங்களுக்கு தான் வாய் வலிக்குமே, அதான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். அக்கானா அக்கா தான். கரெக்டான டைம்ல காஃபி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ்க்கா. வெல்கம்பா. வீடு எப்படி இருக்கு? வீடு ரொம்ப அருமையா இருக்குக்கா. சூப்பரா இருக்கு. அப்புறம் என்னைக்கு பால் காய்ச்ச போறீங்க? தம்பி, வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் வர சொல்லணும். உங்களுக்கு எங்கேயோ லக்கு இருக்குக்கா. அதான் இந்த வீடு கிடைச்சிருக்கு. ஆமா தம்பி, இந்த வீட்ல ஆக்ரால இருந்த அபினவ் சிங்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு இங்க வந்ததுல இருந்து தொட்டதெல்லாம் நல்லா தொடங்குச்சான். நல்ல பணக்காரரா இருந்தாராம். பிசினஸ் நல்லா போச்சான். திடீர்னு அவங்க மனைவிக்கு மேல எல்லாம் பொக்களமா வர ஆரம்பிச்சுதான். அவங்க மனைவி தூக்கத்துல நடந்து எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சாங்களாம். ஏதோ ராத்திரி தூக்கத்துல நடக்கிற நோய்மாங்களே, அது வந்துதான். அப்ப நம்ம சைட்ல வேற காலரா அது இதுன்னு பிரச்சனை அதிகமா இருந்ததா. அதனால அவரோட சொந்த ஊரான உத்தரப்பிரதேசத்துக்கே போயிட்டாருன்னு சொன்னாரு. அடடே, இந்த தகவல்லாம் உனக்கு யார் சொன்னா? நான் கேள்விப்படாததா இருக்கு. ஏங்க, இந்த பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டியம்மா இருக்காங்க. தொடப்பம் எடுத்துட்டு வரல, நம்ம தொடப்பமும் உள்ள கன்றாவியா இருக்கு. அது கை வைக்கிற மாதிரியே இல்ல. அப்ப சரி இப்ப கேட்டு பாப்போமேன்னு பார்த்தேன். அப்ப அந்த ஆச்சி தான் எல்லாம் சொன்னாங்க. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்களாம், ஒரு குழந்தை இருந்துதான். அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்க வச்சு பார்த்தாராம். அது கேட்கவே இல்லையா. அப்ப அவங்க சொந்த ஊருக்கு போனா உடம்பு சரியாயிருந்து கூட்டிட்டு போனாராம். திரும்ப இங்க வரவே இல்லையா. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து நான் தான் அவரோட பொண்ணு சொல்லி கொஞ்ச நாள் இங்க இருந்துதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆனா அது என்னவோ உண்மைதான். அவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கவுங்க ஊரு தேடிரும். அதான் அவங்க ஆக்ரா போயிருப்பாங்க போல. சரிங்க, ஓரளவு கிளீனிங் முடிஞ்சது. 2 வேலைக்காரங்க அனுப்புனீங்கல்ல, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும் பணம் கொடுத்துருங்க. வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் என் கூட கடைக்கு வாங்க, நம்ம போய் சாமி படம் 2-3 போட்டோ வாங்கிட்டு வந்துருவோம். வீட்டுக்குள்ள சாமி படமே இல்ல. சரி சரி, போலாம் போலாம். பாத்தியாப்பா, இந்த பொம்பளைங்க எவ்வளவு உஷாருன்னு. வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதெல்லாம் பக்கத்து வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துட்டா. நல்ல விஷயம் தானே சார். வாங்க புரோக்கரே, வாங்க வாங்க. வணக்கம் அண்ணாச்சி. இந்தாங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இத கொடுத்து விட்டாங்க. அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போமேன்னு வந்தேன். வாங்கண்ணே, உட்காருங்க. காஃபி கொண்டு வரேன், குடிச்சிட்டு போங்க. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. ஒரு அவசர வேலை இருக்கு, நான் கிளம்பணும். உங்க பேர் என்ன? அண்ணாச்சி, இவர் என்ன போலீஸா? யூனிஃபார்ம் ஒரு விதமா இருக்கு. உங்க பேர் என்னன்னு கேட்டேன், அதுக்கே அண்ணாச்சிய போய் இழுக்கிறீங்க. என் பேரு முனியசாமி. சரி முனியசாமி, இவ்வளவு கம்மியா எப்படி இந்த இடத்த வித்தாங்க? இந்த இடத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது வந்துங்க தம்பி. எதுக்கு இழுக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. தம்பி, இதுல ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுல ஒரு சிங்கு தங்கி இருந்தாரு. அவரோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு.
அந்த சமயம் நம்ம இடத்துல காலரா அதிகமா பரவிக்கிட்டு இருந்தது. அவரோட சொந்தக்காரங்கள்லாம் உத்தரப்பிரதேசத்துல இருந்தாங்க. இங்க வேலைக்கெல்லாம் ஆள் தேடி பார்த்தாரு. அவங்க பொண்டாட்டிக்கு அம்மம் போட்ட மாதிரி இருந்தது. மேலெல்லாம் பொக்களமா வந்திருக்கு. அப்ப இங்க யாரும் நம்ம ஊர்ல அம்மன் போட்டா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டோம்ல, யாரும் வேலைக்கு வரமாட்டேன்ட்டாங்க. அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை வேற. அப்போ இவங்க பொண்டாட்டியும் பிள்ளை அவரு 3 பேர் மட்டும் ரொம்ப சங்கடப்பட்டிருக்காரு. அதான் சரி குணமாக்கிட்டு வரலான்னு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவரு இங்க வரவே இல்லை. அவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ், பெரிய பணக்காரரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு இங்க வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. இப்ப அவங்க பொண்ணு படிச்சு அமெரிக்கா போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவை அமெரிக்காக்கே கூப்பிடுதாங்க. அதான் 2 பேரும் இங்க இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாங்க. அவங்க பொண்ணு கல்யாணம் நடந்து குழந்தை குட்டியோட இருக்காங்க. இன்னும் இவங்களும் அமெரிக்கால தான் போய் இருக்க போறாங்களாம். அதான் இங்க இருக்க எல்லா சொத்தையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விக்கிறாங்க. இந்த பங்களா மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலேயே அவருக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. எல்லாத்தையும் நான் தான் வித்து கொடுத்தேன். இப்ப என்கிட்ட பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 50 லட்சத்தை போட்டு அலேக்க அந்த இடத்த தூக்கி இருப்பேன். என்ன செய்ய, என் கையில 50 லட்சம் இல்ல. அவர் சொன்ன ரேட்டே 50 லட்சம் தான். அதனாலதான் உங்க அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கத்துல அடிச்சிருக்கு. என்னன்னாச்சு, செடி வளர்க்க பிடிக்கும், பூ வளர்க்க பிடிக்கும். நீங்க தோட்டத்தை பாத்தீங்களா? தோட்டம் நல்லா இருக்கா? தோட்டம் அருமையா இருக்குப்பா, சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. ஏக்கா, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்காக்கா? வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்பா. நாங்க ஏதோ சாதாரண ஒரு வீடு தான் வாங்கணும்னு நினைச்சோம். ஆனா உன் புண்ணியத்துல நல்ல பங்களா மாதிரி வீடு இருக்கு. ஆனா இந்த வீட்டை சுத்தி வர்றதுக்கே எத்தனை கிலோமீட்டர் ஆகுமோ? சரிக்கா, இந்த பேப்பரை என்கிட்ட வாங்கிக்கோங்க. என்னப்பா கையில ஏதோ நெருப்பு வச்ச மாதிரி வாங்க வாங்கன்னு வந்ததுல நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நம்ம கடமை முடிஞ்சது, அவ்வளவுதான். இன்னும் அவரவர் தலைவிதியில அவரவருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அதான் நடக்கும். என்ன சொல்ற, புரியலையே. இல்லம்மா, இந்த வீடு எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அத சொன்னேன். யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது தானே கிடைக்கும். சரிப்பா, வந்ததுல இருந்து கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க. நீ கிளம்பு, உனக்கு ஏதாவது வேலைகளே இருக்கும். சரிக்கா, நான் போறேன். என்னப்பா போறேங்கிற? போயிட்டு வரேன்னு சொல்லு, போறேன்னு சொல்லக்கூடாது. இந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் என் உயிரை விடுறதுக்கு நான் என்ன லூசு பயலா? சரி அண்ணாச்சி. பாரு, மறுபடியும் போயிட்டு வரேன்னு சொல்றானா பாரு. விடுங்க விடுங்க, ஒரு கிளம்பட்டும், ஏதோ அவசரம் போல. கடைசியில புரோக்கர் சொன்ன பொய்ய ஒட்டுமொத்த குடும்பமும் நம்புச்சு. சேதுபதிக்கும் நயன்தாராவுக்கும் அந்த வீடு ரொம்பவே பிடிச்சு போயிட கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம சேதுபதி தோட்ட வேலையையும் வீட்டுக்குள்ள நயன்தாரா மத்த சுத்தபத்த வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்பா, நம்ம வீட்டுக்குள்ள வந்தோம்தான் நம்ம உயிரே நம்ம கிட்ட வருது. இந்த பேய் பங்களால எப்படிதான் இவ்வளவு நேரம் நிக்காங்களோ. இதுல அந்த அம்மாவுக்கு எனக்கு அந்த வீட்டை பார்த்து பொறாமையா குண்டச்சி. சரி, அந்த சிங்குக்கு போனை போட்டு நடந்ததை சொல்லிடலாம். அண்ணாச்சி, நான் தான் முனுசாமி பேசுறேன். சொல்லு. அதான் அந்த வீட்டை வித்து கொடுத்தாச்சுல, மறுபடியும் எது கால் பண்ணிருக்க? உன்னுடைய கமிஷனையும் நான் அன்னைக்கு கொடுத்து விட்டனே. அது ஒண்ணு இல்லைங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் பேப்பர்லாம் போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு கொடுக்க போனேன். இதெல்லாம் ஒரு விஷயம் எனக்கு கால் பண்ணியா? இல்லைங்க ஐயா, அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த சேதுபதி அவங்க ஒய்ஃப் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா வீட்டுக்கு இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர்தான் கேள்வி மேல கேள்வியா கேட்காரு. என்ன கேள்வி கேட்டாரு? பல ஏக்கர் கணக்குல இருக்கிற இந்த வீட எப்படி 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க? தோட்டமே நிறைய கிலோமீட்டர் கணக்குல இருக்கும் போலன்னு கேட்டாரு. நீ ஏதாவது உளறி கொட்டிட்டியா? இல்லைங்க ஐயா, நான் எதுவும் சொல்லல. எப்பவும் ஒரு கதையை நம்ம ஊருக்குள்ள பரப்பி வச்சிருக்கோம்ல, அதே கதையை தான் சொன்னேன். சரி, சொல்லிட்டல, மறுபடியும் என்ன டென்ஷன்? ஃப்ரீயா விடு. ஐயா, அந்த குடும்பத்துல சேதுபதி, நயன்தாரா, அப்புறம் அவங்க 2 பொண்ணுங்க, 2 மாப்பிள்ளைங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன வந்து கேட்பாங்களோன்னு தோணுது. உன்னை வந்து கேட்டாங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? இவ்வளவு கம்மி விலையில அந்த வீடு வந்திருக்கும் போது நீங்களே யோசிச்சுக்க வேண்டாமா? நான் புரோக்கர், வீட்டுக்காரனுக்கும் உங்களுக்கும் இடையில பேசுறவன், அவ்வளவுதான். டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, அதுல எந்த சீட்டிங்கும் பண்ணல. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சு போச்சு. யாரும் வந்து என்னையவோ உன்னையவோ எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இதோ பாரு முனியசாமி, இவ்வளவு வருஷமா அந்த வீடை எப்படி விக்கிறதுன்னு தவச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வீடு என் பேர்ல இருந்த வரைக்கும் அவ்வளவு காவு வாங்குச்சு. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ணாத. தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த சொத்தை நான் வேற புரோக்கர் வச்சு சால்வ் பண்ணிக்கிறேன்.
என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? நான் இருக்கும்போது வேற புரோக்கரை வச்சு சால்வ் பண்ணிக்கிறேங்கிறீங்க. அப்ப நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? உங்களுக்கு அடிமை சேவகம் பண்ண என்ன நீங்க பயன்படுத்திக்கலன்னா இப்பவே நான் செத்து போயிடுவேன். யோ நிறுத்து. இந்த மாதிரி பல நடிப்பை நான் பாத்திருக்கேன். என் கூட வாழ்ந்தவங்களே என்கிட்ட நடிச்சதையும் நான் பாத்திருக்கேன். இதுக்கப்புறம் சும்மா இந்த மாதிரி வாய்ஸ்ல நடிச்ச பல்ல கலட்டிடும் பாத்துக்க. நான் எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலயும் எனக்கு ஆள் உண்டு தெரியும்ல. என்கிட்ட வாழாடணும் ட்ரை பண்ண, என்னை ஏமாத்தணும் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்க, நீ நினைச்சா கூட அடுத்த தடவை நினைக்கிறதுக்கு உயிரோட இருக்க மாட்டேன். என் நம்பரை டெலீட் பண்ணிடு. நானும் உன் நம்பரை டெலீட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் தேவையில்லாம எனக்கு கால் பண்ண, அடுத்து மூச்சு விட கூட நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஐயா முனியசாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சிங் தன்னோட போனை கட் பண்ணிட்டாரு. ஆமா, யாருக்கு தான் உயிரோட இருக்க ஆசை இருக்காது? இந்த வீட்டோட சம்பந்தப்பட்ட யாரு கூடயும் தான் உறவு வச்ச கூடாதுன்னு ரொம்பவே தெளிவா இருந்தாரு. இதுக்காக தானே தன்னோட ஒரே மகளை நாடு கடந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. வர விட்டுருவாரா? ஒரு வழியா வீட்டு வேலைகள்லாம் முடிஞ்சு சேதுபதியும் நயன்தாராவும் தன்னோட குடும்பத்தோட அந்த வீட்டுக்குள்ள குடி வந்துட்டாங்க. இந்த வீட்ல நம்ம சந்தோஷமா வாழ போறோம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. ஆனா இந்த வீட்ல அவங்களுக்கு என்னென்ன சோதனைகளும் வேதனைகளும் பலதரமான டெஸ்டுகளும் காத்திருக்குன்னு தெரியாம முதலடிய எடுத்து வச்சுட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள வர முடிஞ்சவங்களால வெளியே உயிரோட போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுவும் இந்த குடும்பம் தான் வேணும்னு அவ செலக்ட் பண்ணி உள்ள கூப்பிட்டிருக்கா. விட்டுருவாளா என்ன? அப்பா, இந்த ஊஞ்சல் செமையா இருக்குப்பா. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏண்டி, 2 பேரும் கீழே இறங்குங்க. சின்ன பாப்பா மாதிரி தான். நயன்தாரா பேசாம இரு. குழந்தைகளை ஒண்ணும் சொல்லாத. ஏங்க, இவ்வளவு வயசாகுது இன்னும் குழந்தைங்கன்னு சொல்றீங்க. நீங்க தான் மெச்சுக்கணும் உங்க குழந்தைங்கள. ஏண்டி, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீயும் சந்தோஷப்படுவியா? அதை விட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குற. அப்பா, அம்மாவுக்கு எங்க மேல பொறாம. ஆமா, பொறாம பட்டுட்டாலும். அம்மா, நாங்க 2 பேரும் இறங்குறோம். நீங்க வேணா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க, நல்லா இருக்கு. எதுக்குமா? நான் இன்னைக்கு தான் ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கேன். உங்க அம்மா உட்கார்ந்தானா உடஞ்சு சில்லு சில்லா ஆயிடும். என்னங்க, தூரத்துல நின்னா நீங்க சொல்றது சரியா என் காத்துல விழல. மறுபடியும் சொல்லுங்க. ஏண்டி, மாப்பிள்ளைங்க 2 பேரும் பின்னாடி நிக்கிறாங்க. ஐயோ, அம்மா, அப்பா உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க. உங்களை என்ன அத்த, மாமாவை போட்டு விரட்டிக்கிட்டு கிடக்கீங்க? அண்ணா, இது விரட்டுறது இல்ல, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டி, உங்க குசும்பு தாங்க முடியல. என்ன மாப்பிள்ளைங்க மாதிரி குரலை மாத்தி பேசுறீங்களா? அம்மா, நாங்க ஒண்ணும் பேசல. உண்மையாவே மாப்பிள்ளைங்க தான். திரும்பி பாரு. வாங்க மாப்பிள்ளைங்களா, வந்துட்டீங்களா? உங்க மாமாட்ட என்ன சாப்பாடு பண்ணட்டும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. ஆமா அத்தை, நாங்களும் கேட்டுக்கிட்டே தான் வந்தோம். அது அது வந்து என்ன மாப்பிள்ளை கேட்டீங்க? இல்ல அத்தை, என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் கேட்டுக்கிட்டு வந்தோம்னு சொன்னேன். அம்மா நல்லா மாட்டிக்கிட்டாங்க. என்ன மருமகனே, நம்ம வீட்டு விஐபி காணோம். என்னடா வந்துட்டியா? நான் கூட உனக்கு காணமே நினைச்சேன். டாமி, என் பிள்ளைங்கிட்ட கூட இப்படி கொஞ்சம் மாட்டுக்கிறா. இந்த டாமி கிட்ட தான் கொஞ்சம் தள்ளுறா. என்னங்க, என்ன சொல்றீங்க? இல்லட்டி டாமி வந்துட்டியான்னு நானும் கேட்டேன். என்ன மாமா, ஊஞ்சல்லாம் புதுசா இருக்கு? இல்ல மருமகனே, என் இளைய மக ஊஞ்சல் வேணும்னு கேட்டா. முந்தி இருந்த வாடகை வீட்டுல ஆட்களுக்கே இடம் பத்தல. எங்க ஊஞ்சல் வாங்குறது? இந்த வீட்டை பார்த்த உடனே நான் ஊஞ்சலா ஆர்டர் போட்டேன். அது பிளிப்கார்ட்ல நாளை வரை கொண்டு வருவான்னு நினைச்சேன். இன்னைக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதான் அவங்களுக்காக மாட்டி வச்சிருந்தேன். நல்லா இருக்கா மாப்பிள்ள? அருமையா இருக்கு மாமா. 2 பேர் தாராளமா உட்காரலாம் போல. ஆமா மாப்பிள்ள, நல்ல வெயிட் தாங்குன்னு சொல்லி தான் வாங்கினேன். பார்த்தா காலத்துக்கு உழைக்கிற மாதிரி தான் இருக்கு. வீட்ல 1க்கு 5 பேர் இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் இந்த நேரத்துக்கு வாக்கிங் வராங்களா பாரு. ஒத்தையில போக வேண்டியிருக்கு. இந்த டாமி வந்ததுனால ஒரு கம்பெனி கிடைச்சது. டாமி இல்ல, நம்ம அனாதையா தான் போகணும். டாமி, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நேரா நட. சொன்ன கேட்க மாட்டியா? என்னடா இது இப்படி முரண்டு பிடிக்குது? இதை இழுத்துட்டு போறதுக்குள்ள உடம்பு பெலமெல்லாம் போயிரும் போல. சரி, நம்ம மட்டும் வாக்கிங் போயிட்டு வருவோம். ஐயா வணக்கமுங்க. வணக்கம்மா, நீங்க யாரு? ஐயா, இங்க புதுசா குடி வந்திருக்கீங்களோ? ஐயா, நீங்க ஒரு வீட்டை விலைக்கு வாங்கியிருக்கீல்ல,
அது பக்கத்துல ஒரு குடிசை இருக்குல்ல, அதுல அதுல நாங்க தான் இருக்கோம். நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப உங்களை பார்க்கலையேம்மா. அந்த வீடு பூட்டி இருந்தது. ஆமாங்க ஐயா, இந்த வீட்ல யாரும் இல்ல. எனக்கு வயசாயிட்டு ஒத்தையில அந்த வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன்னு வீட்டை பூட்டி போட்டுட்டு போயிட்டேனுங்க. இப்ப இந்த வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த குடிசை வீட பரம்பரையா நாங்க அனுபவிச்சுக்கிடன்னு எங்க பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அது ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கேன். ஆமாம்மா, பத்திரத்திலயும் அப்படிதான் எழுதியிருக்கு. இந்த குடிசை வீடு இந்த வீட்டுல வேலை பார்த்தவங்களுக்குன்னு பேரு கூட ஏதோ போட்டிருந்ததே. கருப்பாயிங்க ஐயா, அது எங்க ஆத்தா. என் பேரு முத்தம்மா. அப்படிங்களா? சரிம்மா, நான் உங்களுக்கு எதுவும் உதவி செய்யணுமா? ஐயா, எங்க வம்சாவளி அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு வேலைக்காரங்களா இருந்தோம். சமையல் வேலை, வீட்டு வேலை, தோட்ட வேலை எல்லாத்தையும் நாங்க தான் பார்த்துக்கிட்டோம். சரி. ஐயா, இப்ப நீங்க குடும்பத்தோட வந்திருக்கீங்க. உங்க வீட்ல ஏதாவது வேலை இருக்குமாங்க? இல்லம்மா, என் பொண்டாட்டிக்கு வீட்டுல வேலைக்காரி வைக்கிறது சுத்தமா பிடிக்காது. நான் எவ்வளவோ நாள் சொல்லி பார்த்துட்டேன். அவ வீட்டு வேலைய தான் குடும்பத்தை தான் தான் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறா. ஐயா, அப்ப தோட்ட வேலையாவது கொடுங்களேன். இங்க பாருங்கம்மா, எங்க வீட்டுல எல்லா முடிவையும் நாங்க குடும்பமா தான் எடுப்போம். ஒண்ணு பண்றேன், என் பொண்ணுங்க என் மாப்பிள்ளைங்க கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரிதானே? சரிங்க ஐயா. கருடா, உன் பழி தயார் கருடா. தயாராயிரு. இரத்த தாகத்தை தணிச்சுக்க தயாராயிரு கருடா. என்ன சார், வாக்கிங்கா? ஆமாப்பா. சரி, கொஞ்ச நேரம் உட்காருவோம், முட்டியெல்லாம் வலிக்கி. அப்புறம் சார், வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? அதெல்லாம் செட் ஆயிடுச்சு. நயன்தாராவும் என் பொண்ணுங்களும் வீட்டை பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. நான் கூட ஒரு வாரம் எடுக்கும்னு நினைச்சேன். 2 நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு சார், அந்த வீட்டை 2 நாள்ல ரெடி பண்ணிட்டாங்களா? எப்படி? அதை ஏன் கேக்குறீங்க? எப்படா சொந்த வீட்டுக்கு போவோம்னு இவ்வளவு நாளும் காத்து கிடந்தாங்க. இப்ப சொந்த வீடு வாங்கியாச்சு. வாடகை வீட்லயே பொண்ணுங்க அவ்வளவு அலங்காரம் பண்ணுவாங்க. வீட்டை நீட்டா வச்சுப்பாங்க, சுத்தமா வச்சுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது சொந்த வீடு, கேட்கவா வேணும்? என் பரம்பரையில எனக்கு என் பிள்ளைங்களுக்குன்னு முதல்ல வாங்கின வீடு. அதுவும் வீட்டை பார்த்தோன்னு பார்த்து பார்த்து தூக்கமே இல்ல 2 நாள். எல்லாம் வேலை பார்த்து டயர்டா தூங்கிக்கிட்டு இருக்குங்க. சரி, உங்க தோஸ்து எங்க? தோஸ்துமா தூங்குறான்? யார கேக்குறீங்க? மாப்பிள்ளைங்களையா? உங்க மாப்பிள்ளைங்களை அவன் இவனு நான் எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்களே சொல்ல மாட்டீங்க, அவளை மரியாதையா சொல்லுவீங்க. நான் உங்க டாமிய கேட்டேன். அது என்னன்னு தெரியல, டாமி ஒரே சத்தம். வீட்டை விட்டு சந்தோஷமா தான் வந்தான். அந்த குடிசை மாதிரி இருக்குல்ல, அது கிட்ட வரவும் அந்த இடத்த விட்டு நகல மாட்டேன்ட்டான். அவன் கண்ணுல அப்படி ஒரு பயம், கொலைச்சு தள்ளிட்டான். சரி, நீ வீட்டுல இரு, நான் இன்னைக்கு வாக்கிங் அது என்ன வந்தே ஆகணும்ட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்ப இதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீன்னு சொல்லுங்க. எங்க ஃப்ரீ? தோட்டத்து வேலை எல்லாம் பாக்கணுமே. அப்ப நான் வேணா ஆள் பார்த்து அனுப்பட்டுமா? இல்லைங்க, நான் இப்ப வாக்கிங் வரும்போது ஒரு பாட்டியம்மா பார்த்தேன். வயசான மாதிரி தான் இருக்காங்க, ஆனா நல்லா உழைப்பாங்க போல. தோட்டத்து வேலை எல்லாம் முந்தைய அவங்க தான் பார்த்தாங்களாம். இப்ப நான் பாக்கட்டுமான்னு கேக்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. வயசாயிடுச்சு, அவங்ககிட்ட அதிகமா நம்ம வேலையும் வாங்க முடியாது. அதே சமயம் அவங்க பரம்பரையா அந்த வீட்டுலதான் இருக்காங்களாம். இந்த சொத்து பத்திரம் கூட என் பேர்ல தான் இருக்கு. குடிசை எங்க பரம்பரைக்கு தான், உங்களுக்கு தெரியும்லான்னு கேட்டாங்க. நம்ம பத்திரத்திலையும் அப்படி ஒரு லைன் எழுதியிருக்காங்க. அந்த பங்களா முன்னாடி இருக்கிற குடிசை உங்களுக்கு சொந்தம் கிடையாது, அந்த இடத்த பராமரிச்சுட்டு வர அந்த வேலைக்கார பரம்பரைக்கு தானே எழுதியிருக்காங்க. அதை நம்ம விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாதுன்னு. அதான் சரி வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்க. அவங்களும் அங்கதான் இருக்க போறாங்க. வயசாயிட்டு நம்ம ஒரு சின்ன தொகை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல. என் பிள்ளைங்களுக்கும் ஒரு பாட்டியம்மா பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கும். அதான் பார்த்தேன் சார். அன்னைக்கு பார்க்கும்போது அந்த வீடு பூட்டி போய் மூலம்படெல்லாம் அடிச்சு கிடந்தது. ஆமாங்க, அந்த பாட்டி பங்களால ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஊர்ல போய் இருந்தாங்களாம்.
இப்போ ஊர்க்காரங்க யாரோ போனை போட்டு சொல்லியிருப்பாங்க போல பங்களாக்கு ஆள் வந்துருச்சுன்னு. அதனால வேலை செஞ்சுட்டு இங்கே இருக்கலான்னு வந்திருக்காங்க. அங்க அவங்களும் வாடகை வீட்டுல தான் இருந்தாங்களாம். இது சொந்த வீடு, பரம்பரையா அவங்க இருந்துட்டு வர வீடு. அப்ப இங்க தானே இருக்க தோணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பத்திரத்துல எழுதியிருக்க அந்த பாட்டி தான் இந்த பாட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன வேற யாராவது வந்து ஏதாவது ஏமாத்த போறாங்க. அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. எதுக்கும் நீங்க விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பங்களா பத்தின கதை ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. அதே கதையை தான் அந்த பாட்டியும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதை சொல்லி உள்ள வந்தா ஈஸியா நம்பிடுவாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம். பகல் டைம்ல நம்ம குடும்பத்தை விட்டுட்டு நம்ம தூரமா வந்துடுறோம். வீட்டுல பொண்ணுங்க எல்லாம் தனியா இருப்பாங்க. இந்த காலத்துல வயசானவங்க, வயசு இருக்கிறவங்கன்னு யாரையும் நம்ப முடியல. எதுக்கும் அந்த புரோக்கர் கிட்ட ஒரு தடவை போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு வர சொல்லுங்க. கூட 2 ஆள் வேணா இப்ப ஸ்டார்டிங்ல கிளீன் பண்ண வேணா அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, அப்ப நீங்க 2 ஆள் அனுப்பி வைங்க. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போட்டோம். அப்புறம் மெயின்டைன் பண்றது வேணா அந்த பாட்டியை மெயின்டைன் பண்ண சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த புரோக்கருக்கு ஒரு தடவை போன் பண்ணி கேட்டுறேன். இப்பவே ஒரு போனை போட்டு கேட்டுற வேண்டியதானே? இந்த ஆள் எதுக்கு ஃபோன் போடுதாரு? ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இவருக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? இந்த போனை எடுக்கலாமா வேண்டாமா? ஒருவேளை போனை எடுத்தா நம்மள அங்க வர சொன்னா, ஐயோ, இன்னொரு தடவை அங்க போனோம் கண்டிப்பா நம்ம உயிரோட திரும்பி வர முடியாது. என்ன பண்ணலாம்? வீட்டை வித்தவனே எனக்கு என்னன்னு போயிட்டான். நம்ம என்ன புரோக்கர் தானே. நம்ம அவருக்கு வீடு தேவைப்பட்டுச்சு, இவர்கிட்ட வாங்கி அவர் கொடுத்தோம். 2 பக்கமும் கமிஷனை வாங்கிக்கிட்டோம். இன்னும் நமக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. போனை எடுத்தோம், பின்ன நம்ம ஏதாவது ஆபத்துல மாட்டிப்போம். நமக்கு அந்த வீடுக்கு இன்னும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன மறுபடியும் அடிச்சிட்டு இருக்காரு? இவருக்கு எத்தனை தடவை அடிச்சாலும் நான் போனை எடுக்க போறதே கிடையாது. அவர் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை சைலண்ட்ல கிடக்கோ என்னமோ, இல்லைன்னா வெளியே கூட போயிருக்கலாம். அப்புறமா பார்த்துட்டு அவரே கூப்பிடுவாரு. அப்ப நான் விசாரிச்சுக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. நான் இந்த அறை என்ன தேடுவா. கொடுத்து வச்சவங்க நீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நயன்தாராவை கல்யாணம் பண்ணோன்னு எத்தனை பேர் பைத்தியமா சுத்துனாங்க தெரியுமா? ஆனா பாருங்க, உங்க ஒய்ஃப் பேரே நயன்தாரா. நீங்க நயன்தாரா நயன்தாரான்னு யார கூப்பிடுறீங்கன்னு யாருக்கு தெரியும்? டேய், சாரி சார். ஓ, இந்த மாதிரி பேசினாதான் டேய்னு கூப்பிடுவீங்களா? அப்ப இந்த மாதிரியே பேசுறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க தேடுவாங்க. நாளையில இருந்து எல்லாரும் ஆபீஸ் போவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு பிஸியா ஆயிடுவோம். நைட்டு தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நான் போயிட்டு வரேன். சரிங்க சார், போயிட்டு வாங்க. உன் கூட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல. நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா, சரியா? என்ன அப்படியா? சரி, அப்ப நானே நாளைக்கு வரேன். இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்களே, அப்பா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கீங்க. ஏ வாளு, நீ ஸ்கூல்ல தானே படிச்சிட்டு இருக்க? காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க பேசுற பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க. இரு உன்னை உங்க பாட்டி கிட்ட சொல்றேன். ரஞ்சினி. அப்படியா? இப்ப சிலபஸ்லாம் மாறிடுச்சுல்ல. நாங்க படிக்கிறப்பலாம் அப்படி இல்லப்பா. அப்பா பக்கம் பக்கமா படிப்போம். இப்ப என்னன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை புக்கு, அதை படிச்சு முடிச்சோன்னா அடுத்த ஒரு புக்கு, அது படிச்சு முடிச்சோன்னா அடுத்த ஒரு புக்கு. எல்லா புக்கும் இமிட்டு கொண்டு இருக்கு. பின்ன எப்படிதான் மெமரி பவர் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குமோ? ரஞ்சினிமா. அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்னன்னு கேட்க மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லப்பா, அந்த சின்ன பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேனா, அதான் நீங்க வந்ததே கவனிக்கல. எந்த சின்ன பொண்ணு? அதான் இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாலேப்பா, அவதான். சரிம்மா, நீ ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடு. சரி டாடி. இந்த வீட்ல என்ன நடக்குது? என் பொண்ணு தனியா பேசுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இது போல பல கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கமெண்ட் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்களை உருவாக்க எங்களுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கு. பாய் பாய். விட்டா இவன் பேய் கூடயே குடும்பம் நடத்திடுவான்.